இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அவுட்டிங் போன இடத்துல இந்த பழக்கூடை என் கண்ணில் பட்டு பேரம் பேசி வாங்கி அடுக்கி எடுத்து வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன், கூடவே திட்டையும் சேர்த்து வாங்கிட்டேன். இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன், இதில் வச்சு என்ன பண்ண போகிறேன்ட்டு இதுக்காகவே எஸ்கேப் ஆகுறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா மண்டையில் வரணுமே. யோசனை எங்கே போகுது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது பாட்டு வந்துடும். முதல்ல நல்லா சோப் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் யோசிப்போம். நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஐடியாவும் வந்துடுச்சு. என்னென்னு பார்ப்போம். இந்த ஸ்டாண்டு ஒன்று வீட்டில் இருக்குது. இதில் அந்த கூடையை வச்சு ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஒரு 3 கூடை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு கூடையில் தேங்காய்லாம் மாதிரி வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால இதை கம்மியாக வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பெரிய கூடையாகவே இருக்குது. இன்னும் எவ்வளோ வேணாலும் இதில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னொரு பாஸ்கெட் எடுத்து அதில் கட்டைப்பை அரிசி பையெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இது எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னொரு பாஸ்கெட் எடுத்து லஞ்ச் பாக்ஸ்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்மள்கிட்ட இருக்குதுன்னு தெரியாத ஒரு சில ஐட்டம் இந்த மாதிரி இருக்கும், இதையும் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எத்தனையோ பாக்ஸ் குட்டி குட்டியாக வச்சுருந்தாலும் நம்ம தேடுற டைமில் ஒரு அவசரத்துக்கு இந்த பாக்ஸ்லாம் கண்ணில் படாது. இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது போல் உள்ள ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் இல்லைன்னா கடையில் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். நான் ரொம்ப சீப்பாக வாங்கி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இத்தனை பேஸ்கெட்டை வாங்கி என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருந்தேன். இப்போது அழகான ஆர்கனைசராக மாற்றிக்கிட்டேன். திட்டு வாங்குறதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்.